ஆதி பாரதி சீரியல்ல அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரோமோ தாங்க விட்டுருக்காங்க. ப்ரோமோ வந்து செம்மையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வந்து நம்ம பா பாரதி கழுத்தில தாலி கட்டுறாரா? இல்லைன்னா ஆதி வந்து ஸ்வேதா கழுத்தில தாலி கட்டுறாரா? அப்படிங்கிறதாங்க ட்விஸ்ட்டு. ஆனா இதையும் தாண்டி பெரிய ட்விஸ்ட்டு பண்ணிட்டாங்க. அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. அதாவது நம்ம பாரதி வந்து கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்கல்ல. அதாவது நான் கல்யாணத்தில இருக்க மாட்டேன். என்னை வந்து ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. அதுக்கடுத்து வந்து நம்ம ஆதி போய் எப்படியோ பேசி நம்ம பாரதிய வந்து கல்யாணத்து வரைக்கும் மட்டும் வந்து இருந்துட்டு போயிருங்க. வந்துட்டு நீங்க இல்லைன்னா ஏதாவது நெனைப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, ஏதோ கெஞ்சி கூத்தாடி வந்து நம்ம பாரதிய வந்து எப்படியாவது கல்யாணத்துக்கு வந்து கூட்டு வந்துடுறாரு மண்டபத்தில. மறுநாள் காலையில விடிஞ்சிருது. எல்லாமே ரெடி ஆயிடுது. ஐயர்லாம் மந்திரம் ஓதி நம்ம மேரேஜெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆதி வந்து உட்காந்துடுறாரு. மாப்பிள்ளை வந்து உட்காந்தோனே, அதுக்கடுத்து பொண்ண கூட்டுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம ஸ்வேதாவ வந்து நம்ம பவானி எல்லாருமே சேர்ந்து கூட்டு வராங்க. ஆனா பவானி வந்து முறைச்சு பார்த்துக்கிட்டே கூட்டு வராங்க. எல்லாம் இவளுக்கு காலம் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டேவும் கூட்டு வராங்க. கூட்டு வந்து நம்ம ஆதிக்கிட்ட வந்து ஸ்வேதாவ உட்கார வச்சுடுறாங்க. அவங்க வந்து ரைட் சைடில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா நம்ம பாரதி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஐயர் வந்து சொல்கிறாங்க, நேரம் ஆயிடுச்சு கெட்டி மேளம் கெட்டி மேளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாலியை தூக்கி நம்ம ஆதி கையில் கொடுக்குறாங்க. ஆதி வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன மாமா இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்வேதா வந்து ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஆதி வந்து தாலியை பார்க்காரு, ஸ்வேதாவை கொஞ்சம் பார்க்காரு, அதுக்கடுத்து பாரதியை பார்க்காரு. திடீர்னு வந்து ஆதி எந்திரிச்சு வேகமா வந்து நம்ம பாரதியோட கழுத்தில் வந்து தாலி கட்டுற மாதிரி தாங்க காட்டுறாங்க. ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்டுனா, பாரதியோட கழுத்தில் மட்டும் தாலி கட்டுற மாதிரி காட்டாமல் அந்த பக்கம் வந்து ஸ்வேதாவோட கழுத்துலையும் தாலி கட்டுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் இதில் 2 பேரில் யாரோட ஒருத்தவங்க கழுத்தில் தான் தாலி கட்டியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரோமோங்கிறதுனால அப்படி வந்து காட்டியிருக்காங்க. ஆனால் யார் கழுத்தில் தாலி கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம எபிசோடு வந்தோடனே பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம். எபிசோடுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம்.